சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றொரு காணொளியில் சந்தித்திருக்கிறோம். மத்திய கிழக்கு பிராந்தியம் கடந்த சில வாரங்களாக அமெரிக்கா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான இராணுவ மோதல்களில் சீர்குலைந்துள்ளது. இந்த நிலை பிராந்தியத்திலேயே அல்லாமல் விமான போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, குடிமக்கள் பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திலும் தீவிர பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தின் முக்கிய விமான நிறுவனங்கள் ஏவுகணை அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு குறைக்கப்பட்ட சேவைகளை மீண்டும் தொடங்கியுள்ளன. விமான சேவைகளை மீண்டும் இயக்கினாலும் தோஹா, துபாய் போன்ற முக்கிய நகரங்களில் ஏவுகணை அச்சுறுத்தல்கள் தொடர்கின்றன. ஈரானில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 1332 பேர் உயிரிழந்துள்ளனர். இடப்பெயர்ச்சியும் அதிகரித்து இந்தோனேஷிய அரசு குடிமக்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளது. இஸ்ரேல் விமானப்படை 6 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அழித்து 3 மேம்பட்ட ஈரானிய பாதுகாப்பு அமைப்புகளை விரட்டியுள்ளது. இந்தியா சமையல் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படாமல் இருக்க எல்பிஜி உற்பத்தியை அதிகரித்து நடவடிக்கை எடுத்துள்ளது. மத்திய கிழக்கு பதட்டம், விமான, கப்பல் போக்குவரத்து, உயிரிழப்பு, இடம்பெயர்ச்சி, எரிசக்தி விநியோகம் மற்றும் உலக நாடுகளின் அரசியல் இராணுவ உறவுகளுக்கு தீவிர சவால்களை உருவாக்கியுள்ளது. உலக நாடுகள் பாதுகாப்பு, மீட்பு மற்றும் ராஜதந்திர முயற்சிகளின் மூலம் பிராந்திய அமைதியை நிலைநாட்ட முயற்சி செய்கின்றன. மத்திய கிழக்கில் தொடரும் ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தல்களால் ஏற்பட்ட நிச்சயமற்ற சூழ்நிலைக்கு மத்தியில் வளைகுடா பிராந்தியத்தின் முக்கிய விமான நிறுவனங்கள் சில வரையறுக்கப்பட்ட சர்வதேச விமான சேவைகளை மீண்டும் தொடங்கியுள்ளன. எமிரேட்ஸ் மற்றும் எதிஹாட் ஏர்வேஸ் ஆகிய விமான நிறுவனங்கள் ஐக்கிய அரபு அமீரகம் நாட்டிலுள்ள தங்களது மையங்களிலிருந்து உலகின் முக்கிய நகரங்களுக்கு குறைக்கப்பட்ட விமான அட்டவணையுடன் சேவைகளை இயக்க தொடங்கியுள்ளது. எதிஹாட் ஏர்வேஸ் நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பில் மார்ச் 19 வரை வரையறுக்கப்பட்ட விமான அட்டவணை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவைகள் அபுதாபி நகரத்திலிருந்து லண்டன், பாரிஸ், பிராங்க்பர்ட், டெல்லி, நியூயார்க், டொரண்டோ மற்றும் டெல் அவிவ் உள்ளிட்ட சுமார் 70 நகரங்களுக்கு இயக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அதேவேளை எமிரேட்ஸ் நிறுவனம் மறு அறிவிப்பு வரும் வரை குறைக்கப்பட்ட விமான அட்டவணையுடன் சுமார் 82 இடங்களுக்கு சேவைகளை இயக்கும் என தெரிவித்துள்ளது. இதில் லண்டன், சிட்னி, சிங்கப்பூர் மற்றும் நியூயார்க் ஆகிய நகரங்கள் அடங்கும். துபாய் வழியாக பயணம் செய்பவர்கள் தங்களது இணைப்பு விமானம் இயக்கப்பட்டால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஏர் பிரான்ஸ் நிறுவனம் பிரான்ஸ் நாட்டினரை அழைத்து வருவதற்காக இயக்கிய விமானம் பிராந்தியத்தில் ஏற்பட்ட ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தலால் நேற்று திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஓமான் நாட்டிலிருந்து பிரிட்டன் குடிமக்களை அழைத்து வருவதற்காக இயக்கப்பட்ட முதல் மீட்பு விமானம் வெள்ளிக்கிழமை அதிகாலை லண்டன் டான்ஸ்டெட் விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளது. இதனிடையே விமான போக்குவரத்து கண்காணிப்பு வலைத்தளமான பிளைட் ரேடார் 24 வெளியிட்ட தகவலின்படி வியாழக்கிழமை நிலவரப்படி துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் விமான போக்குவரத்து புதன்கிழமையுடன் ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இருப்பினும் அது இன்னும் வழக்கமான போக்குவரத்து அளவின் சுமார் 25% மட்டுமே உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய கத்தார் மீதான தாக்குதல்களை தீவிரமாக்கும் நிலையில் தோஹாவில் உள்ள அல் உதைத் விமானத்தளம் இலக்காகியுள்ளது. தோஹாவில் அதிகாலை 4 மணியளவில் குடியிருப்பாளர்கள் பலத்த வெடிச்சத்தங்களை கேட்டனர். தாக்குதல்கள் ஈரானிய ட்ரோன்களை இடைமறித்து எடுக்கப்பட்டதாகவும் அல் உதைத் விமானத்தளம் முக்கிய இலக்கு என்று கத்தார் உள்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. 5வது நாளில் தளத்தை குறிவைத்து 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வீசப்பட்டுள்ளன. இதில் ஒன்று தாக்கியதாகவும் மற்றொன்று இடைமறிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேத அளவு தொடர்பான தெளிவான தகவல்கள் இன்னும் இல்லை. தற்போது கத்தார் முக்கிய பகுதிகள் முழுவதும் பாதுகாப்பு மிக கடுமையாக உள்ளது. தோஹாவில் மட்டுமல்ல, ஐசிசி நாடுகள் முழுவதும் ஈரானிய நடவடிக்கைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன. இது அமெரிக்காவின் முக்கிய இராணுவ தளங்கள் மற்றும் மென்மையான இலக்குகளை குறிவைத்து தாக்கும் முயற்சியாகும். ஈரானியர்கள் தாக்க முடியாவிட்டாலும் தினமும் தாக்குதல் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். வரும் நாட்கள் மற்றும் நேரங்களில் தாக்குதலின் அதிர்வெண் மற்றும் அளவு மாறக்கூடும். ஆனால் தாக்குதல்கள் தொடரும் என்ற கவலை உள்ளது என பிராந்திய நிபுணர்கள் கூறுகின்றனர். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றத்தால் அரேபிய வளைகுடா மற்றும் செங்கடல் பகுதிகளில் பல கப்பல்கள் சிக்கித் தவிப்பதாக பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. பிரான்சின் போக்குவரத்து அமைச்சர் பிலிப் டவரோட் கூறுகையில், தற்போது அரேபிய வளைகுடாவில் மொத்தம் 52 பிரெஞ்சு கப்பல்கள் மற்றும் செங்கடலில் மேலும் 8 கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த கப்பல்களில் பலவற்றில் பிரெஞ்சு மாலுமிகள் பணியாற்றி வருவதால் அவர்களின் பாதுகாப்பு குறித்து பிரான்ஸ் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது. கப்பல்களில்
நாடுகளில் உள்ள குழுவினருடன் அதிகாரிகள் நிரந்தர தொடர்பில் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பு சிக்கல்கள் காரணமாக கப்பல் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து வளைகுடா மற்றும் செங்கடல் பகுதிகளில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்க நாடுகளின் கூட்டணியை உருவாக்குவதற்கு பாரிஸ் ஆதரவு கோருகிறது. பிரெஞ்சு ஊடகங்களான சி நியூஸ் மற்றும் யூரோப் 1 ஆகியவற்றுக்கு வழங்கிய பேட்டியில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் வளைகுடா பிராந்தியத்தில் கப்பல் போக்குவரத்து மற்றும் எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களின் பின்னர் ஈரானில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானிய ரெட் கிரெசன்ட் சொசைட்டி வெளியிட்ட தகவல் படி கடந்த சனிக்கிழமை முதல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் குறைந்தது 1332 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல்களில் பலர் பொதுமக்கள் எனவும் பல நகரங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டு கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் இந்த மோதல் காரணமாக மனிதாபிமான நிலைமை மேலும் மோசமடையும் அபாயம் இருப்பதாக சர்வதேச அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. துபாய் நகரில் வசிக்கும் குடியிருப்பாளர்களுக்கு சாத்தியமான ஏவுகணை அச்சுறுத்தல்கள் தொடர்பாக அவசர எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. குடியிருப்பாளர்களின் தொலைபேசிகளுக்கு அனுப்பப்பட்ட இந்த எச்சரிக்கை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்துறை அமைச்சகத்தினால் வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பில் தற்போதைய பாதுகாப்பு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மக்கள் உடனடியாக அருகிலுள்ள பாதுகாப்பான கட்டடங்களில் தஞ்சம் புக வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஜன்னல்கள், கதவுகள் மற்றும் திறந்த வெளிப்பகுதிகளை தவிர்த்து பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றம் காரணமாக வளைகுடா நாடுகளிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தோனேஷிய அரசு ஈரான் நாட்டில் அதிகரித்து வரும் போர் சூழ்நிலையை அடுத்து தனது குடிமக்களை வெளியேற்றும் நடவடிக்கையை இன்று முதல் தொடங்க உள்ளது. வெளிநாடுகளில் உள்ள குடிமக்களின் நலனுக்கு பொறுப்பான வெளியுறவு அமைச்சக அதிகாரி ஹென்னி ஹமிதா இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்ததாவது, வெளியேற்றும் நடவடிக்கை இன்று படிப்படியாக தொடங்கும் என்றும் அதன் முதல் கட்டம் அசர்பையான் வழியாக மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். முதற்கட்டமாக 32 இந்தோனேஷியர்கள் கொண்ட குழு வெளியேற்றப்பட உள்ளது. அவர்கள் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைக்குள் ஜகார்த்தா நகரை அடையவுள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போது ஈரானில் மொத்தமாக 329 இந்தோனேஷியர்கள் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இவர்களில் பெரும்பாலானோர் கோம் நகரில் கல்வி பயிலும் மாணவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பல நாடுகளில் சுமார் 1/2 மில்லியன் இந்தோனேஷியர்கள் வசித்து வருவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் தற்போதைக்கு பிற மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து குடிமக்களை வெளியேற்றுவது குறித்து எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு இடையில் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் ஓமன் மற்றும் கத்தார் தலைவர்களுடன் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது தங்கள் நாடுகள் எதிர்கொண்ட நியாயமற்ற தாக்குதல்களை சமாளித்து வரும் நிலையில் ஸ்பெயினின் ஒற்றுமையும் ஆதரவும் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். இதற்கிடையில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிராக ஸ்பெயின் தொடர்ந்து தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகிறது. அதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் மாட்ரிட்டுடன் உள்ள அனைத்து வணிக தொடர்புகளையும் அமெரிக்கா துண்டிக்கக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளார். ஐரோப்பாவில் அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளியாக இருக்கும் ஸ்பெயின் ஈரான் மீது நடைபெறும் தாக்குதல்களுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளுக்காக தனது ராணுவ தளங்களை பயன்படுத்த அனுமதி அளிக்க மறுத்ததைத் தொடர்ந்து இந்த கண்டனம் வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலைமை மத்திய கிழக்கில் நடைபெறும் போர் சூழ்நிலை உலக நாடுகளின் அரசியல் மற்றும் இராணுவ உறவுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதை வெளிப்படுத்துகிறது. மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. சமீபத்திய ராணுவ நடவடிக்கைகள் பிராந்தியத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளன. இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்ட தகவலின்படி அதன் விமானப்படை ஒரே இரவில் ஈரான் சார்ந்த 6 பாலிஸ்டிக் ஏவுகணை தளங்களை தாக்கி அழித்துள்ளது. இந்த ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது ஏவப்படுவதற்கு முன்பே அவற்றை அழித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சமீபத்திய தாக்குதல்களில் 3 மேம்பட்ட ஈரானிய பாதுகாப்பு அமைப்புகளும் அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஹிஸ்புல்லா அமைப்பு லெபனான் தெற்கில் உள்ள கியாம் நகரை நோக்கி முன்னேறிய இஸ்ரேலிய ராணுவ வாகன கூட்டத்தை தாக்கியதாக தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஈரான் நாட்டின் லோரன்ஸ்தான் மாகாணத்தில் உள்ள போல்டோக்தார் நகரில் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலில் குறைந்தது 6 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை மத்திய இஸ்ஃபஹான் நகரின் மீது பறந்து கொண்டிருந்த இஸ்ரேல் தயாரித்த ஹெரான் ட்ரோன் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளது. ஹெரான் ட்ரோன் என்பது இஸ்ரேல் உருவாக்கிய மிகப்பெரிய ஆளில்லா
வான்வழி கண்காணிப்பு வாகனங்களில் ஒன்றாகும். இது 2007ஆம் ஆண்டு முதல் சேவையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தொடர்ச்சியான தாக்குதல்கள் மற்றும் எதிர் தாக்குதல்கள் காரணமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பாதுகாப்பு நிலைமை மேலும் மோசமடையும் அபாயம் இருப்பதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் எச்சரித்து வருகின்றனர். இந்திய அரசு மத்திய கிழக்கு நெருக்கடியால் ஏற்பட்ட விநியோக தடைகளை தொடர்ந்து சமையல் எரிபொருள் பற்றாக்குறையை தவிர்க்க அவசர நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அதன்படி திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அரசு அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசின் உத்தரவுப்படி அனைத்து சுத்திகரிப்பு நிறுவனங்களும் தங்களிடம் உள்ள புரோபேன் மற்றும் பியூட்டேன் போன்ற மூலப்பொருட்களை அதிகபட்சமாக பயன்படுத்தி LPG உற்பத்தியை உயர்த்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலகில் 2வது பெரிய LPG இறக்குமதியாளராக இருக்கும் இந்தியா கடந்த ஆண்டு சுமார் 33.15 மில்லியன் மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுவை பயன்படுத்தியுள்ளது. இதில் நாட்டின் LPG தேவையின் சுமார் 2/3 பங்கு இறக்குமதிகளின் மூலம் பூர்த்தி செய்யப்படுகிறது. அந்த இறக்குமதிகளில் 85 முதல் 90% வரை மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து கிடைப்பதால் தற்போது அங்கு நிலவும் போர் சூழ்நிலை இந்தியாவின் எரிபொருள் விநியோகத்தையும் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அரசாங்க தரவுகளின்படி நாட்டில் தற்போது சுமார் 332 மில்லியன் செயலில் உள்ள LPG நுகர்வோர் உள்ளனர். இதனால் சமையல் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படாமல் இருக்க முன்கூட்டியே இந்த அவசர நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.